வணக்கம். ட்ரேடிங் தியரியெல்லாம் படிச்சாச்சு. ஆனா நிஜமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. கவலையப்படாதீங்க. ஒரு சீனியர் ட்ரேடர் அவரோட பர்சனல் பிளேபுக்கை உங்களுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டியோட தான் நான் வந்திருக்கேன். வாங்க, தியரியில இருந்து ட்ரேடுக்கு எப்படி போறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிக்கிற மாதிரி தோணும். எல்லா சார்ட்டும் தெரியும், இண்டிகேட்டர் தெரியும், ஆனா ஒரு ட்ரேட பை பண்ணவோ இல்ல செல் பண்ணவோ ஒரு தயக்கம், ஒரு பயம். இதத்தான் அனாலிசிஸ் பேரலைசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த தயக்கத்தை எப்படி உடைக்கிறது, எப்படி நம்பிக்கையோட அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடுங்கிறது நீங்க சார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. எப்படி? சரியான செட்டப்ல. அதுதான் ஃபவுண்டேஷன். சோ முதல்ல நம்ம ட்ரேடிங் டூல் கிட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கணும்னு பாத்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு நல்ல சார்ட்டிங் சாஃப்ட்வேர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க ட்ரேடிங் ஒரு சீரியஸான தொழிலா பண்ண போறீங்கன்னா மெட்டாஸ்டாக், அமி புரோக்கர் மாதிரி பெய்ட் சாஃப்ட்வேர்ல இன்வெஸ்ட் பண்றதா புத்திசாலித்தனம். அதுல தான் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இல்ல நான் சும்மா அப்பப்போ மார்க்கெட்டை பார்ப்பேன் அப்படின்னா யாஹூ ஃபினான்ஸ், கூகுள் ஃபினான்ஸ் மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் போதும். ஆனா அதுல அனாலிசிஸ் பண்றதுக்கு லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சார்ட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, இங்க தான் டேட்டா ஃபீட்ஸ் வருது. இது சிம்பிளா சொல்லணும்னா, சார்ட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி. அந்த பிளேயர்ல ஓட விடுறதுக்கு டிவிடி வேணும் இல்லையா? அந்த டிவிடி தான் இந்த டேட்டா ஃபீட்ஸ். இந்த டேட்டா இல்லாம உங்க சாஃப்ட்வேர் வெறும் ஒரு காலி டப்பா மாதிரி தான். சரி, இப்போ நம்ம கிட்ட டூல்ஸ் ரெடி. இந்த டூல்ஸை வச்சு எப்படி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்றது? நம்ம ட்ரேடிங்ல ஒரு ஒழுக்கத்தையும் கன்சிஸ்டன்சியும் கொண்டு வர்றதுக்கு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னு பாத்திரலாம். நம்பர் 1, டைம் ஃப்ரேம். முதல்ல நாம முடிவு பண்ண வேண்டியது இதுதான். ஒரு பிகினரா நீங்க எப்பவுமே எண்ட் ஆஃப் த டே, அதாவது இஓடி சார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது. ஏன் சொல்றேன்னா, 5 நிமிஷம் 15 நிமிஷம் சார்ட்ல நிறைய நாய்ஸ் இருக்கும், அதாவது தேவையில்லாத ஏற்ற இறக்கங்கள். ஆனா இஓடி சார்ட்ஸ் ரொம்ப தெளிவான நம்பகமான சிக்னல்ஸ் கொடுக்கும். இது பொசிஷனல் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். ரெண்டாவது, நம்ம யூனிவர்ஸ். அதாவது நம்ம எந்த ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ண போறோம். சிம்பிள், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல நல்ல லிக்விடிட்டி இருக்கும். அதாவது நிறைய பேர் வாங்குவாங்க, விற்பாங்க. அதனால ஒரு சில பெரிய ஆளுங்க மட்டும் விலைய கண்டபடி ஏத்தவோ இறக்கவும் முடியாது. நம்ம முதலீட்டுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. மூணாவது, ட்ரேட் டைப். நீங்க ட்ரேடிங்க புதுசுன்னா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஆரம்பத்துல டே ட்ரேடிங் பக்கமே போகாதீங்க. அதுக்கு ரொம்ப அனுபவமும் மனக்கட்டுப்பாடும் வேணும். அதுக்கு பதிலா பொசிஷனல் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேட்ஸ்ல கவனம் செலுத்துங்க. ஒரு ட்ரேட வாங்கி சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள் வரை ஹோல்ட் பண்றது. இதுதான் நீங்க பொறுமையா கத்துக்கிறதுக்கு சரியான வழி. நாலாவது, லுக் பேக் பீரியட். அதாவது ஒரு சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணும்போது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இருந்து டேட்டாவை பார்க்கணும். குறைஞ்சது 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரையாவது பார்க்கணும். அப்பதான் அந்த ஸ்டாக்கோட பெரிய பிக்சர், அதோட ஒட்டுமொத்த ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள் வெறும் கெஸ்ஸா இருக்காது. அஞ்சாவது, லிக்விடிட்டி செக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு நாளைக்கு மினிமம் 5 லட்சம் ஷேர்ஸ் ஆவது ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் நாம ட்ரேட் பண்ணணும். ஏன்? அப்போதான் நீங்க வாங்க நினைக்கும் போதும் விற்க நினைக்கும் போதும் கரெக்டான விலையில ஆள் இருப்பாங்க. இல்லனா நீங்க வாங்கின ஷேரை விற்க முடியாம மாட்டிக்க வாய்ப்பிருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட செட்டப் எல்லாம் ரெடி. அடுத்தது என்ன? அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல இருந்து ட்ரேட் பண்றதுக்கான சரியான வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இதுக்கு வெறும் 4 ஸ்டெப் தான். தினமும் இதை நீங்க செய்யணும். 1, அந்த 50 ஸ்டாக்ஸ் சார்ட்டையும் ஒன்னு விடாம வேகமா ஸ்கேன் பண்ணுங்க. 2, உங்க முழு கவனமும் சார்ட்டோட கடைசியில இருக்கிற 3 இல்ல 4 கேண்டில்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். 3, அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்க. 4, அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பேட்டர்ன் கண்ல பட்டா டக்குன்னு அந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஷார்ட் லிஸ்ட் இருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் நம்ம ட்ரேட் பண்ண போறதில்ல. இனிதான் அசல் வேலையே இருக்கு. இந்த வழிகாட்டியோட முக்கியமான பகுதியே இதுதான். நம்ம ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து பெஸ்டான ஹை கான்ஃபிடன்ஸ் ட்ரேட்ஸை மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க, நம்ம ப்ராசஸ எவ்ளோ அழகா காட்டுது. நாம ஸ்கேன் பண்றது 50 ஸ்டாக்ஸ்,
அதுலேருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்றது வெறும் 4 இல்ல 5. கடைசியா நம்ம செக்லிஸ்ட்ல பாஸ் ஆகி ட்ரேடுக்கு தகுதியானதன் வர்றது 1 இல்ல 2 தான். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட அணுகுமுறை. குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்ல. சரி, அந்த ஃபைனல் செக்லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு? முதல்ல, அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் கரெக்டா இருக்கா? அதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். மூணாவது, வால்யூம். குறைஞ்சது 10 நாள் ஆவரேஜ் வால்யூமாவது இருக்கா? நாலாவது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நாம எடுக்கிற ₹1 ரிஸ்க்குக்கு குறைஞ்சது ₹1.5 ரிவார்ட் கிடைக்குமா? கடைசியா MACD, RSI மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நம்ம ட்ரேடர்ஸ் சப்போர்ட் பண்ணுதா? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் ஆமா அப்படின்னா மட்டும்தான் நாம அந்த ட்ரேடுக்குள்ள நுழையணும். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே டெக்னிக்கல் ரூல்ஸ், ஒரு நல்ல சிஸ்டம். ஆனா ஒரு நல்ல சிஸ்டம் மட்டும் உங்களை ஒரு வெற்றிகரமான ட்ரேடரா ஆக்கிடாது. அந்த சிஸ்டமை சரியா பயன்படுத்துற மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம ட்ரேடிங்கோட சைக்காலஜி பத்தி பேச போறோம். அதாவது ஒழுக்கம் மற்றும் பொறுமை. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணாம சும்மா இருக்கிறதும் ஒரு முக்கியமான ட்ரேடிங் முடிவு தான். நம்ம செக்லிஸ்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஃபெயில் ஆனா கூட அந்த ட்ரேட நாம எடுக்கவே கூடாது. ஐயோ, சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. சில சமயம் எந்த ட்ரேடும் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்டான ட்ரேட். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேடுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்க டார்கெட் வர வரைக்குமோ இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுற வரைக்குமோ எதையும் செய்யாதீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பண்ண அனாலிசிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ட்ரேடுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விலை மாற்றங்களை பார்த்து பயந்து போய் உங்க முடிவை மாத்தாதீங்க. உங்க சிஸ்டம் அதோட வேலையை செய்ய விடுங்க. ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த சிஸ்டம்ல நீங்க நல்லா மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் தான் ஸ்கேல்பிங். இத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்கறேன். இது அனுபவம் வாய்ந்த ட்ரேடர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கேம். அப்போ ஸ்கேல்பிங்னா என்ன? இது ஒரு ஹை ஸ்பீட் ட்ரேடிங் ஸ்டைல். இதுல ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய ட்ரேட எடுத்து வெறும் சில நிமிஷங்கள் மட்டும் ஹோல்ட் பண்ணுவாங்க. நோக்கம் என்னன்னா, சின்ன சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல லாபம் பார்க்கறது. இதுக்கு ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் தேவைப்படும். ஸ்கேல்பிங்குக்கான சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. இது நாம முன்னாடி பார்த்த பொசிஷனல் ட்ரேடிங்ல இருந்து டோட்டலா வேற. இங்கேயும் பேட்டர்ன்ஸ், வால்யூம் தான் முக்கியம். ஆனா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 0.5 இருந்தா கூட ஓகே. ரொம்ப லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். நஷ்டம் வந்தா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கட் பண்ணிடணும். அன்னைக்கு நாள் சரியில்லைன்னா உடனே சிஸ்டமா ஆஃப் பண்ணிட்டு எழுந்திரிச்சு போயிடணும். இதுக்கு வேற மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவை. சோ இப்போ உங்க கையில ஒரு முழுமையான பிளேபுக் இருக்கு. தியரிய எப்படி பிராக்டிக்கலா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான வழி இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? உங்க தயக்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட ட்ரேடிங் பயணத்தை ஆரம்பிக்க இதுதான் சரியான தருணம்.